திருச்சாழல்னா ஒண்ணும் இல்லை, பட்டிமன்றம் மாதிரி தான். ஆனா பட்டிமன்றம் இல்லை. குறை சொல்லுவதும் அந்த குறையை நிறையாக்கி சொல்லுவதும் தான் சாழல் என்கிற சொற்போர் வடிவம். பொருளாதார வாய்ப்பு, இந்த மொழி எனக்கு பணம் ஈட்டுமா அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்விக்கு பதில். தமிழ்ங்கிறது தமிழ்நாட்டுடைய மொழி மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மாதிரி பல்வேறு புலம்பெயர் சமூகங்கள் பயன்படுத்துற மொழி தமிழ். ஒரு பெண் கேப்பா, என்ன உன் சிவபெருமான் ரொம்ப பெருமையா பேசுற, அந்த ஆள் என்ன கோவணம் கட்டிட்டு இருக்காரு, சிவபெருமானுங்கிற என்ன சாம்பலை பூசிட்டு இருக்காரு. ஏன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தன்னுடைய தமிழ் வரலாறுங்கிற நூல்ல மறைக்கப்பட்ட விஷயங்களும் 16 விஷயங்கள் சொல்றார். உலகத்துல சில இனங்கள் காணாமல் போய்விட்டது. ஏன்னா அவங்கிட்ட சமயம் இருந்தது, வரலாறு இருந்தது, அவன் மொழி இல்லை. அச்சுப்பொறி, மின்னஞ்சல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழை பயன்படுத்திக்கிறோம். முதல் பிரிண்டிங் பிரஸ் உலகத்துல யூரோப்ல குடன்பர்க் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். அவர் ஒரு நகர் செய்யறவருடைய பையன். அவர் எப்படி கொண்டு வந்தாருங்க தான் ரொம்ப ஆச்சரியம். அடுத்த தலைமுறை அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் இந்த இடத்திலே நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழின் வழியாக கல்வி கற்காததா. யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து சோபால உட்கார்ந்து டீ தரவான்னு கேட்டா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்கிறதோ, தமிழ் மொழியின் உச்சரிப்பை கொலை செய்யும் பொழுது அதை விட கேவலமாக இருக்கிறது. தமிழ் என்கிற இந்த மொழிக்குள்ள நிறைய மொழிகளோட கலப்புகள், குறியீடுகள் எல்லாமே வந்தாலும் தமிழ் தன்னைத்தானே வார்த்து எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டேதான் இருக்கிறது. இந்தியாங்கிற ஒட்டுமொத்தமான நாடு யோசிக்கிறதுக்கு அப்படியே நேர் எதிரா வித்தியாசமா யோசிக்கிற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரே மாதிரி யோசிச்சா இல்ல நாங்க ரொம்ப வித்தியாசம்னு தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசமா இருக்கிற ஒரு மண்டலம் கொங்கு மண்டலம் என்கிற இந்த கோயம்புத்தூர். எப்படி இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு தனித்துவமோ அது போல தமிழ்நாட்டுக்கு கொங்கு மண்டலம் ஒரு தனித்துவம் என்பதை வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். அத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க கோயம்புத்தூர் புத்தக காட்சியில் ஒரு புதிய மரபார்ந்த சொற்போர் நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக இளையவர்கள் பேசுவதை கேட்பதற்காகவே வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் ராஜா வானவராயர் அவர்களுக்கும், எங்களை சிறுவயதிலிருந்து நாங்கள் பேசுவதை பார்த்து தட்டி கொடுத்து எங்களை வளர்க்கின்ற ஐயா மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும், புத்தகங்களை வாங்குவதோடு இல்லாமல் நாங்கள் பேசுவதையும் கேட்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் புத்தக திருவிழா அப்படிங்கிறது புத்தகத்துக்கான திருவிழாவோ இல்ல எழுத்தாளர்களுக்கான திருவிழாவோ இல்ல வாசகர்களுக்கான திருவிழாவோ மட்டுமல்ல. அதை தாண்டி நான் மிக முக்கியமாக நினைப்பது இது ஒரு அச்சுக்கலைக்கான ஒரு திருவிழாவாக நான் இந்த புத்தக காட்சி விழாவை பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் உலக வரலாற்றுல வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலும் ஒரு பெரிய வழி நிறைந்த கதைகள் இருக்கிறது. முதல் பிரிண்டிங் பிரஸ் உலகத்துல யூரோப்ல குடன்பர்க் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். அவர் எடுத்துட்டு வந்ததுதான் உலகத்திலேயே முதல் பிரிண்டிங் பிரஸ். அதை அவர் எப்படி கொண்டு வந்தாருங்க தான் ரொம்ப ஆச்சரியம். அவர் ஒரு நகர் செய்கிறவருடைய பையன். உலோகங்களை உருக்கி அதிலே அச்சு செய்கிற வித்தையை கற்றுக்கொண்ட அவர் அந்த அச்சை எழுத்துக்களை கொண்டு செய்து உலகத்தில் புத்தகங்களை அச்சடிப்பதற்காக ஒரு பிரஸ்ஸை முதலாக இந்த உலகத்துக்கு வழங்கினார். இந்த நேரத்திலே நான் குடன்பர்க்குக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிறகு வந்த புத்தகங்கள் உலகத்தால ஏத்துக்கப்பட்டுச்சான்னா கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. மார்ட்டின் லூதர்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு நூல் எழுதினார். எதை பத்தி எழுதினார்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய பழக்க வழக்கங்களை சில கேள்வி கேட்டு ஒரு நூல் எழுதினார். அவர் எழுதிய நூலுக்கு பின்னால் மேசியோ என்று ஒரு எழுத்தாளர் வந்தார், ஒரு நாவலிஸ்ட், ஒரு நாவல் எழுதுகிறவர். அவர் என்ன பண்ணார், அவர்களுடைய சமய பழக்க வழக்கங்கள் இருக்கிற குறைகளை எல்லாம் கேள்வி கேட்டு எழுதினார். அப்படி எழுதின அந்த நூல், அந்த புத்தகம், அதுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு தெரியுமா? அவங்க இவ்வளவு மெனக்கெட்டெல்லாம் புக்கெல்லாம் எதிர்த்து வெளியிடல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அருட்பா மருட்பா போலாம் நடந்துச்சுன்னா இவங்க ஒண்ணு எழுதுனாங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணு எழுதுவாங்க. அவங்க அவ்வளவு எல்லாம் மெனக்கெடல. திருச்சபையில இருந்து என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு படம் மட்டும் போட்டு ஊரு ஃபுல்லா கொடுத்தாங்க. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல ஒருத்தர் பிரிண்ட் அடிக்கிறாரு, ஒருத்தர் பிரதியை பாக்குறாரு, ஒருத்தர் அச்சு கோக்குறாரு. இவங்க எல்லாரும் கூடவும் ஒரு சாத்தான் உட்கார்ந்துகிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு படம் போட்டு வேட்டாங்க. இது மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருவர் இந்த பதிப்பகத்தின் புத்தகங்களை வாங்குகிறீர்களோ அவர்கள் வீட்டுக்குள் சாத்தானும் வரும்னு உன்னை கிளப்பி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இது மாதிரியான எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு புத்தகங்களுக்கென்று ஒரு கண்காட்சி வைத்து திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய நீண்ட வரலாற்றை புத்தகங்கள் கடந்து வந்திருக்கிறது. அப்படியான இந்த புத்தக காட்சியிலே
படிப்பது மட்டும் இல்லாமல் கேட்பதற்காகவும் ஒரு நிகழ்ச்சி. அதுவும் இப்ப இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. பார்க்க பட்டிமன்றம் மாதிரி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது பட்டிமன்றம் இல்லை. ஏன்னா நான் நடுவரா இருக்கும் போதே தெரிய வேணாமா இது பட்டிமன்றமா இருக்காது. இது திருச்சாழல் என்கிற ஒரு மரபார்ந்த ஒரு சொற்போர். அதை உங்களுக்கு முதல்ல அறிமுகம் பண்ணிட்டா நீங்க இதை ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் தியேட்டர்ல நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் படம் பார்க்க உட்கார்ந்த மாதிரி கஷ்டமாயிடும். தமிழ்நாட்டுல தமிழில சொற்களை வைத்து விளையாடி, சொற்களால் ஒருவரை ஒருவர் கருத்துகளால் பேசிக்கொண்டு, கருத்துகளால் மோதி கொள்ளுகிற பல வகையான விஷயங்கள் தமிழ்நாட்டிலே, தமிழ் மண்ணிலே இருந்தது. அப்படி சிலப்பதிகார மணிமேகலை காலத்திலே இருந்து இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்து இன்னைக்கு உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிற ஒரு வடிவம் தான் பட்டிமன்றம். எல்லாருக்கும் பட்டிமன்றம் தெரியும் தானே? நல்லாவே தெரியும். பட்டிமன்றம் மட்டும்தான் தமிழ் மண்ணிலே இருந்த ஒரு சொற்போர் கலையா என்று பார்க்கிற போது எங்களுக்கு கிடைத்த ஒன்றுதான் சாழல் என்கிற ஒரு சொல் விளையாட்டு, ஒரு சொற்போர். திருவாசகம் என்கிற அற்புதமான நூலை மண்ணுக்கு கொடுத்த மணிவாசகருடைய பாடலிலே வரக்கூடிய ஒன்று. திருச்சாழல்னா ஒண்ணும் இல்ல, பட்டிமன்றம் மாதிரி தான், ஆனா பட்டிமன்றம் இல்லை. திருச்சாழல் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பெண் கேட்பா, என்ன உன் சிவபெருமான் ரொம்ப பெருமையா பேசுற, அந்த ஆள் என்ன கோவணம் கட்டிட்டு இருக்காரு, சிவபெருமானுங்கிற என்ன சாம்பலை பூசிட்டு இருக்காரு, பூசுவது வெந்நீர் பூணுவது பொங்கரவம், பாம்பு போயிட்டு ஜொல்லு மாதிரி மாட்டிட்டு இருக்காரு, அவர் போய் என்ன நீ பெருசா புகழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒருவர் ஒன்றை குறைத்து குறைவுபட்டு விமர்சனமாக சொல்லுவார். அதற்கு அந்த தோழி சொல்லுவாள், எதற்காக அவர் அப்படி பாம்பரவம் அணிந்திருக்கிறார் தெரியுமா, எதுக்காக அவர் சாம்பல் பூசியிருக்கிறார் தெரியுமா, எதுக்காக அவர் கோவணம் கட்டியிருக்கார் தெரியுமா அப்படின்னு அவள் எதை குறையாக சொன்னாலோ அந்த குறையெல்லாம் நிறையாக இவள் சொல்லுவாள். குறை சொல்லுவதும் அந்த குறையை நிறையாக்கி சொல்லுவதும் தான் சாழல் என்கிற சொற்போர் வடிவம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே நாம் திருச்சாழலை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழர்களுக்கு 2000-3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. இந்த 2000-3000 ஆண்டுகளின் கால ஓட்டத்திலே தமிழ்நாட்டிலே தமிழர்களினுடைய கைகளுக்கு இவையெல்லாம் வந்து சேர்ந்ததா என்கிற ஒரு தலைப்பு. ஒன்று மொழி, வரலாறு, சமயம். இந்த மூன்றும் நம் கைகளுக்கு இத்தனை காலம் கழித்து கைகளுக்கு வந்து சரியாக சேர்ந்திருக்கிறதா என்கிற கேள்வியை இன்றைக்கு இந்த திருச்சாழல் மன்றம் முன்வைக்கிறது. அதிலே ஒருவர் மொழி வந்து சேரவில்லை என்று குறைத்தும், இல்லை மொழி வந்து சேர்ந்திருக்கிறது என்று நிறைத்தும், வரலாறு வந்து சேரவில்லை என்று விமர்சித்தும், இல்லை வரலாறு சேர்ந்திருக்கிறது என்று அதை உடன்பட்டும், சமயம் சரியாக வந்து சேரவில்லை குழப்பிவிட்டது என்று ஒருவரும், இல்லை அது குழப்பாமல் நம் கைகளுக்கு சமயம் வந்திருக்கிறது என்று ஒருவரும் பேசுவதுதான் இன்றைக்கு திருச்சாழனுடைய வடிவம். நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி ஒரு தலைப்புல இந்த திருச்சாழல் நடக்கணும் சார்? ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம்ல, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தமிழ் தான் உலகத்தின் தாய்மொழி இப்படின்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறோம்ல. இன்னைக்கு வரைக்கும் இதை நம்ம பெருமையா பேச என்ன காரணம் தெரியுமா? 3 விஷயம் நம்ம கிட்ட இருந்து இன்னும் போகாமல் இருந்ததால் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் மொழி, அதுதான் வரலாறு, அதுதான் சமயம். உலகத்துல சில இனங்கள் காணாமல் போய்விட்டது. ஏன்னா அவங்கிட்ட சமயம் இருந்தது, வரலாறு இருந்தது, அவன் மொழி இல்லை. அவன் மொழி இல்லாததால அவன் வரலாறு வேற மொழியில் எழுதுனாங்க, சரியாக அவர்கள் வரலாறு கடத்தப்படல, அந்த இனம் போயிடுச்சு, காணா போயிடுச்சு. சில இனம் அழிந்து போனது, ஏன் மொழி இருந்தது ஆனா அதுக்கு வரலாறு இல்லை. சில இனம் காணாமல் போனது, அதுக்கு மொழி இருந்தது, வரலாறு இருந்தது, அதை காப்பாற்றி கொண்டு வருவதற்கான சமயம் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால், உலகத்திலே தமிழ் மண்ணிலே தமிழிலே மொழியும் வரலாறும் சமயமும் ஒன்றுக்கொன்று காப்பாற்றி வந்து நம் கைகளிலே கொடுத்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே முழுதாக கொடுத்து விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இப்ப மொழின்னு எடுத்துக்கிட்டா நான் யோசிக்கிறேன், தமிழ்நாட்டுல ஊரு பேரையே எங்க கிட்ட தமிழ் எடுத்துட்டு வந்து கொடுக்கலையே. முதுமலை என்று இலக்கியம் பாடிய ஊரை விருத்தாச்சலம் என்று சொல்லுகிறோம். மறைக்காடு என்று பாடிய தேவார பாடல்களிலே பாடிய இடத்தை வேதாரண்யம் என்று சொல்லுகிறோம். எல்லா ஊர் பெயர்களும் என்று இங்க தமிழிலே இல்லை. அப்புறம் என்ன மொழி வந்து சேர்ந்திருக்கிறதுன்னு ஒருத்தர் பேசினாங்கன்னா, இன்னொரு பக்கம் ரொம்ப தயாரா இருக்காங்க, தமிழ்நாடுங்கிற ஊர் பேரு தமிழ்ல வந்து சேரலாம் என்ன, மெட்ராஸ் மாகாணம்ங்கிற பெயரு தமிழ்நாடுன்னு தமிழ்ல வந்து சேர்ந்திருக்கிறது, அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு பேசுறது. இதுதான் சாழல். நீங்க பாருங்க, இந்த மூன்றும் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொழியும் வரலாறும் சமயமும் தனித்தனியானது இல்லை. ஒரு மொழி திடமாக இருந்தால் அந்த மொழி பேசுபவர்களுடைய வரலாறும் திடமாக காப்பாற்றப்படும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம இலக்கியத்துல ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒருத்தர் சேர மரபை சேர்ந்த பெருஞ்சோற்று சேரலாதன் என்கிற ஒரு சேரமன். அவன் என்னங்க பண்ணான்னு வரலாற்றை கேட்டா இலக்கியம் சொல்லுது, மொழி சொல்லுது. என்னன்னு, டேய் உன் தாத்தன் இருந்தான்டா பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மகாபாரத போர் நடக்கிற போது அந்த போர்க்களத்திலே போரிலே இருந்த வீரர்களுக்கெல்லாம் போய் உணவு சமைத்து போட்டான். அதே இலக்கியம் எங்களுக்கு இன்னொருவரை காட்டுகிறது. சேர மரபிலே சேரன் செங்குட்டுவன் என்று ஒருவன் இருந்தான் உன்னுடைய வரலாற்றில். அவன் என்ன பண்ணான்? தமிழ் மன்னர்களை ரொம்ப வேடிக்கையா பேசிட்டானேன்ட்டு
இமயமலையிலே கல்லெடுத்து கங்கையிலே நீராட்டி தமிழ் மன்னர்களை யார் இழிவாக பேசினார்களோ அந்த கனகவிசயன் தலையிலேயே கல்லை வைத்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாண்டா மண்ணை சேர்ந்த சேரன் செங்குட்டுவன். இப்ப நான் ரெண்டுத்தையும் பாக்குறேன். இது ரெண்டு வரலாறும் எனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா மொழியிலே இருந்து கிடைச்சது. எனக்கு பெருஞ்சோற்று சேரலாதனையும் எனக்கு மொழிதான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறது, சேரன் செங்குட்டுவனையும் எனக்கு மொழிதான் அறிமுகப்படுத்துகிறது. இந்த ரெண்டும் எனக்கு என்ன அறிமுகப்படுத்துகிறது என்னுடைய தமிழ் இனத்தை என்றால், ஒருவன் இங்கிருந்து நெல்லை அங்கே கொண்டு போனான், சோறு போட்டான். இன்னொருவன் அங்கிருந்து கல்லை எடுத்து கொண்டு வந்து இங்கே சிலை வைத்தான். இந்த மொழி எனக்கு என்ன சொல்லுகிறது? அடே, உன் வரலாறு எது தெரியுமா? பாசம் வைத்து விட்டால் இங்கிருந்து அங்கே நெல்லும் போகும், பகைத்து விட்டால் அங்கிருந்து இங்கே கல்லும் வரும் என்று நெல்லையும் கல்லையும் வைத்து வரலாற்றை என் மொழி எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொழியும் வரலாறும் சமயமும் ஒன்றுக்கொன்று தன்னை காப்பாற்றி கொண்டால்தான் அந்த இனத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கும். இன்றைக்கு தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்றால் இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று காப்பாற்றி கொண்டு வந்து நம் கையிலே சேர்த்திருக்கிறது. ஆனால் இந்த திருச்சாடல் எதை பற்றி பேச போகிறது என்றால், சேர்த்தது சரியாக சேர்த்ததா என்று இவர்கள் பேச இருக்கிறார்கள். முதலிலே கபிலா அவர்கள் பேச இருக்கிறார்கள். மொழி வந்து சேர்ந்ததா இல்லை என்று அவர்கள் பேச இருக்கிறார்கள். இப்ப நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். மொழி வந்து சேராமையா? இவ்வளவு பெரிய புத்தக காட்சி கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க பாருங்க எவ்வளவு தைரியமா புத்தக காட்சிக்கே வந்து மொழி சேரலன்னு பேச வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தைரியமா கபிலாவால மட்டும்தான் பேச முடியும். அதனாலதான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா கபிலா நீங்க நினைக்கிற மாதிரி தலைப்பு கொடுத்தா பேசுறவங்க இல்ல. சொன்னாலே அதை வைத்து பேசி தமிழகத்திலே பெரும் புகழை பெற்றவர். ஆனால் எனக்கு தெரிந்து திருமணம் ஆனவனாக சொல்லுகிறேன், என்று சொல்லி ஒரு பெண் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மட்டும்தான். ஏன்னா நம்ம தான் வீட்டுல சொல்லுவோம், இவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எவ்வளவு அழகு பாருங்கள், இது இவர்களோட பேச்சின் அழகு, இவர்கள் அப்படி பேசுவதற்கு இடம் கொடுத்த தமிழ் மொழியின் அழகு, அப்படி புகழ் நிறைந்தவர்கள். ஆனா அவங்க இங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா திருச்சாழல் நடத்த முடியாது. ஏன்னா முதல்ல பேச வருகிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த திருச்சாழலை தமிழ்நாட்டின் காலம் கடந்து தமிழர்கள் கைகளுக்கு மொழி வந்து சேர்ந்திருக்கிறதா இல்லை என்று குற்றம் சாட்ட வருகிறார். உங்களுடைய வாழ்த்துக்களோடு. போற்றுதலுக்குரிய ஐயா ராஜா வானவராயன் அவர்களே, எழுத்துலகின் முன்னோடி மரியாதைக்குரிய ஐயா மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, எந்த ஒரு செயலையும் புதுமையோடும் புத்துணர்ச்சியோடும் ஆளுமையுடன் செய்து முடிக்கும் எங்கள் அன்பு அண்ணன் செல்வேந்திரன் அவர்களே, நூல் என்றாலே கோவைதான். இங்கு பஞ்சு நூலுக்கு மட்டுமா பஞ்சம் இல்லை, படிக்கும் நூலுக்கும் பஞ்சம் இல்லை. அப்பேற்பட்ட கோவையிலே இந்த விழாவை கண்டு ரசிக்க வந்திருக்கும் கோவையிலே வாழுகின்ற அன்பு சொந்தங்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த திருச்சாழல் நிகழ்வை நெறிய ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு தாமல் கோ சரவணன் அவர்களே, உடன் உரையாற்ற வந்திருக்கும் தமிழ் தோழமைகளே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். கோவையின் அடையாளம் பஞ்சு நூல் பாலை மட்டுமல்ல, கொங்கு தமிழ் மட்டுமல்ல. கோவையின் அடையாளம் இங்கே வாழுகின்ற மக்களின் ரசனையும் தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த திருச்சாழல் நிகழ்வை கண்டு ரசிக்க வந்திருக்கின்ற கோவையிலே வாழுகின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம். காலம் கடந்தும் நம் கைகளில் சரியாக வந்து சேரவில்லை என்று விவாதிக்கும் பொழுது வரலாறு, சமயம் இது எல்லாமே இருந்தாலும் இதுக்கெல்லாம் முதன்மையானது நம்முடைய தமிழ் மொழி. ஏன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தன்னுடைய தமிழ் வரலாறுங்கிற நூல்ல மறைக்கப்பட்ட விஷயங்களும் 16 விஷயங்கள் சொல்றார். தமிழர் இனம் மறைப்பு, தமிழர் நாகரிகம் மறைப்பு, தமிழர் கலை மறைப்பு, தமிழர் தெய்வம் மறைப்பு, தமிழர் வரலாறு மறைப்பு, தமிழர் சமய மறைப்புன்னு 16 விஷயங்கள் சொல்றார். ஆனா இந்த 16 விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பது எதுவென்றால் தமிழ் சொல்லும் தமிழ் எழுத்தும் தமிழ் மொழியும் மறைக்கப்பட்டதும் மறக்கப்பட்டதும் தான். மொழி என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, உள்ளம் சார்ந்த நிகழும் வேட்கை. அது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தோமே. ஆனால் இத்தனை காலமாக அதற்கான சண்டையும் யுத்தமும் எதற்காக? மொழிங்கிறது நம் இனத்தின் அடையாளம். மொழி மீதான தாக்குதலை அப்படியே கடந்து விட்டுட்டு போயிட முடியாது. மொழி மீதான தாக்குதல் என்பது நம் தன்மானத்தின் மீதான தாக்குதல். அந்த வகையிலே என்னுடைய முதல் குற்றச்சாட்டை நான் இங்கே தொடங்குகிறேன். ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு வந்து சேருகிறதா இல்லையா என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறதுனா 3 விஷயங்கள், 3 மதிப்பீடு தான் அதுக்கு நிர்ணயம் செய்யுது. ஒன்று பண்பாட்டு அடையாளம்,
இரண்டாவது அரசியல் ஆதாயம், மூன்றாவது பொருளாதார வாய்ப்பு. ஒரு மொழி இந்த மூன்றையும் செய்கிறதாங்கிற அடிப்படையில தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும். ஆனா ஒரு தனி மனிதனை வச்சு யோசிக்கும் பொழுது பண்பாட்டு அடையாளம், அரசியல் ஆதாயம், இது எல்லாத்தையுமே தாண்டி பொருளாதார வாய்ப்பு, இந்த மொழி எனக்கு பணம் ஈட்டுமா அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்விக்கு பதில் ஆம் என்று எந்த மொழி சொல்கிறதோ அந்த மொழி தான் அடுத்த தலைமுறைக்கு வருது. மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அடுத்து இது இல்லை உடன்பட்டு பேச வருகின்ற மருத்துவர் காவி அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். பிற மொழிகள் படிப்பதை விட தமிழ் மொழி அதிகமான பொருளாதார வாய்ப்பை தருகிறதா என்ற கேள்வியை இந்த சபையிலே நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த மொழியை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இழப்பதால் ஒரு நட்டமும் இல்லை, இந்த மொழி எனக்கு பாரமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஏன்னா முன்னாடி தமிழ் மொழி ஒரு பயிற்று மொழியாக இருந்தது. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பயிற்று மொழியிலிருந்து அது பாட மொழியா மாறுச்சு. வேளாண்மை, அறிவியல், இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் தமிழ வெறும் பாட மொழியா மட்டும் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்இ, ஐசி, ஐபின்னு இந்த மாதிரி எக்கச்சக்க சிலபஸ் இருக்கு. இந்த எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் பாட மொழியாகவும் இல்லாமல் விருப்ப மொழியாக வந்துவிட்டது. தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை, அங்கேயும் தமிழ் படிப்பதில்லை. இப்ப நம்ம வேற நாட்டுக்கு போறோம், ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க பிரெஞ்சு தெரியாம நம்மளால வாழ முடியாது. ஜெர்மன் நாட்டிலையும் அதே நிலைதான். ஆனா அந்நியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் தெரிய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இருப்பதில்லை, எந்த அவசியமும் இருப்பதில்லை. ஒரு வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட போய் அந்நியர் வந்து how much is this அப்படின்னு ஆங்கிலத்துல கேட்டா நம்ம வாழைப்பழ கடைக்காரரு 10 ரூபாய் தமிழ்ல பதில் சொல்ல மாட்டார், 10 rupees என்பர். ஒரு பக்கம் கல்வி அறிவு வளர்ந்துருச்சு, ஆங்கிலம் பேசுறாங்க நம்ம தமிழ் மக்கள்னு யோசிச்சா கூட, ஆனா அதுக்கு 10 ரூபான்னு தமிழ்ல பதில் சொல்ல முடியாத நிலையில தான் தமிழ் மக்கள் இருக்காங்க. அப்ப அந்நியர்கள் இந்த தேசத்துக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருப்பதில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பங்களாதேசத்துல நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும்னா, பங்களாதேஷ்ல ஜெகதீச சந்திர போஸ்ங்கிற எழுத்தாளர், அறிஞர், அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருடைய மொழியில, வங்காள மொழியில தான் பதிவு செய்யறார். ஆனா நம்முடைய நாட்டை சார்ந்த, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த, திருச்சியை சார்ந்த சர்.சி. ராமன் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் ஆங்கிலத்துல பதிவு செய்யறார். அதனால என்ன, ஆங்கிலத்துல இருந்தா என்ன நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வேற மொழிங்கிறது அறிவை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். தாய்மொழியில், தமிழ் மொழியில் படித்தால் மட்டும்தான் கற்பனையும் சிந்தனையும் சேர்ந்து வளரும். அப்ப ஒரு கண்டுபிடிப்பு தமிழ் மொழியில் எழுதப்படும் பொழுதுதான் அந்த தமிழ் மொழியை படிப்பவர்கள், அந்த கண்டுபிடிப்பை தமிழிலே படிக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் அவர்களுடைய கற்பனையையும் சிந்தனையையும் அதிகரிக்க முடியும். அடுத்த தலைமுறை அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் இந்த இடத்திலே நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழின் வழியாக கல்வி கற்காததால், தாய்மொழி வழியாக கல்வி கற்கப்படாததும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. தமிழில் சொல் வளமையும் எழுத்து புலமையும் இருந்தாலும் கூட இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல கலை சொற்கள் வந்து சேர்ந்தாலும் அந்த சொற்கள் யாவும் புழக்கத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. தொல்காப்பியர் முதல் தோ பரமசிவன் வரை, ஐயன் வள்ளுவன் முதல் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் வரை அறிஞர்கள் அளவிலேயே நம்முடைய தமிழ் மொழி நின்று போய்விட்டது, வீடுகள் தோறும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கால வெள்ளத்திலே ஊறி ஊறி தூர் வாராமலேயே மண் அண்டி போய் கிடக்கிறது. இந்த குளம் குட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. 1920 சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரகராதியில 1,17,762 தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் எத்தனை இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது என்ற கேள்வியை இரண்டாவது குற்றச்சாட்டாக இந்த அவையிலே நான் வைக்கிறேன். இப்ப இதுல தமிழ் பேசுறதே கம்மி, சரி, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, தமிழ் மொழியை சரியா உச்சரிக்கிறோமா, அதற்கான ஒலியோடு உச்சரிக்கிறோமா? தமிழ் மொழி தமிழ் மொழியாக மாறி போனதுதான் என்னுடைய மூன்றாவது குற்றச்சாட்டு. நான் சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில ஒரு நாப்பிரழ்வு பயிற்சி, நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா டங் ட்விஸ்டர். ஏழை கிழவன் வாழைப்பழம் தோல் வழுக்கி கீழே விழுந்தான். இத சொல்ல சொல்றாங்க, ஒலி வாங்கியே எல்லார்கிட்டையும் கொடுத்து சொல்ல சொல்றாங்க. யாருக்கும் சரியா சொல்ல வரல, சொல்ல வராம தடுமாறுறவங்க எல்லாமே தமிழர்கள், யாருக்குமே சரியா சொல்ல வரல.
இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, சொல்ல வராம அவங்களும் சிரிக்கிறாங்க, கேட்கிறவங்களும் சிரிக்கிறாரு, அத பாக்குற நாமளும் சிரிக்கிறோம். ஆனா ஒரு மொழிய சரியாக உச்சரிக்கலனா அந்த மொழி கேவலப்படும் பொழுது அதை பார்த்து சிரிக்கின்ற ஒரே இனம் தமிழ் இனமாகத்தான் இருக்கிறது. யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து சோபால உட்கார்ந்து டீ தரவான்னு கேட்டா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்கிறதோ, தமிழ் மொழியின் உச்சரிப்பை கொலை செய்யும் பொழுது அதை விட கேவலமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் அதற்காக வெட்கப்பட வேண்டும். எத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் உச்சரித்து பேசி செதுக்கிய நம் செம்மாந்த தமிழ் மொழியை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை நினைத்து நாம் கூச்சப்பட வேண்டும். அழிந்து வருகின்ற விலங்குகளையும் பறவைகளையும் காப்பாற்றுவதிலே நாம் காட்டுகின்ற அக்கறையை அழிந்து வருகின்ற மொழியை காப்பாற்றுவதிலே நாம் காட்டவில்லை என்பதுதான் உண்மை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நம் தாய் மொழியான தமிழ் மீது மட்டுமே பற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். பொதுவா பேச்சாளர்கள் பேச வரணும்னா ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுப்பாங்க. வாட்ஸ்அப்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து பேசியிருக்கிறது ஒரு புதிய வித்தியாசமான ஒண்ணு. அவங்க சொன்ன குற்றங்கள், முதல் குற்றம் நேரா போயிட்டாங்க. வருமானம் தருமா, இன்னைக்கு நான் தமிழ் படிச்சா வருமானம் தருமான்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. ஆனா கேட்டவங்க நியாயமானவங்க இல்ல. ஏன்னா MBA படிச்சு சம்பாதிக்கிறத விட மேடை ஏறி பேசி அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க தமிழ்ல. நல்ல கேள்விதான். எல்லாரும் மேடை ஏறினா பேச முடியாது, அவங்களால முடியுது, சம்பாதிக்கிறாங்க. எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அடுத்து, பள்ளி கல்விகளிலே தமிழ் இருக்கிறதான்னு கேட்டாங்க. நான் ஒரு பள்ளியினுடைய துணை முதல்வராக சொல்லுகிறேன். சில நேரங்கள்ல எனக்கே ஏன்டா பள்ளியில வேலை செய்யறோம்னு ரொம்ப கஷ்டப்படுற நேரங்கள்லாம் உண்டு. இந்த LKG UKG செக்ஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரோக்ஸ்னு ஒண்ணு எவனோ கண்டுபிடிச்சு ஸ்கூல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். ஸ்ட்ரோக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பசங்க படிப்பாங்க. நம்ம காலத்துல எல்லாம் போனோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு முட்டை போடுவோம். அப்படியே எடுத்துட்டு வா, அப்படியே நீட்டா ஒண்ணு போடு, நீட்டா ஒரு கோடை போடு, இதான் ஆன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இல்ல இவ்வளவு எல்லாம் மெனக்கடவே மாட்டாங்க. ஒரு குச்சி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லேட்டு பலபத்தை கொடுத்து ஒரு முறை போட்டு மேலேயே போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இப்போ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு LKG UKGல போய் பாருங்களேன், தமிழ்ல ஒரு ஆவை எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க? ஸ்ட்ரோக்ஸ். புட் ஒன் சர்க்கிள் அண்ட் ஒன் ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்றாங்க. மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இப்ப இருந்திருந்தா வேகமாவே செத்துரும் சொல்லியிருப்பார். அப்ப இவங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. தமிழ் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களே, முதலாக தமிழை படிக்கிற என் குழந்தைக்கு கூட தமிழ் சரியாக கற்றுக்கொள்வதற்காக வந்து சேரவில்லை என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பேர் வைக்கலன்னு சொன்னா ரொம்ப உண்மை, நியாயம். ஆனா எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் பாருங்க, இந்த தமிழ்ல பேர் வைக்காதவங்களை கூட மன்னிச்சிடலாம், தமிழ்ல தான் பேரு வைப்பேன்னு ஒரு கோஷ்டி சுத்துது. எனக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, வாழ்த்துக்கள், நல்ல தமிழ் பெயர் வேண்டும். சரி சொல்லலாம், யாரும் வைக்காத ஒரு தமிழ் பெயர் வேண்டும் அப்படி கேட்கறாங்க. என்ன பார்த்தா ஏதாவது குழந்தைகள் புக்கு பேர் எழுதுற புக்கு அதை ஆத்தர் நினைச்சிட்டாங்களா தெரியல. அதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனது என்ன தெரியுமா, எந்த எழுத்துருங்க வைக்கணும்னு கேட்டா ஷா ஜால தொடங்குற மாதிரி ஒரு பேரு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எங்க உண்மையா கேக்குறாங்க, இந்த கடகராசி ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் டாடா டிடியூல தான் பேர் வரும். நீங்க வேணா டில்லி கணேசன் பேர் வச்சவங்களுக்கு கேளுங்க, கடகராசி ஆயில்யமா இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் வைக்கணும், டாடால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பேரா சொல்லுங்கன்றாங்க. நான் எந்த கோணத்திலயாவது எப்படி புரிய வைப்பேன், டகரத்துல தமிழ்ல சொல்லே தோன்றாதுங்கிறது எப்படி நம்ம புரிய வைக்கிறது? இந்த சிக்கல்களை எப்படி ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் உச்சரிப்பை பத்தி பேசினாங்க. அவங்களுக்கு உச்சரிப்பு சரியா இல்லையேன்னு பிரச்சனை, எனக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க தமிழே பேச மாட்டேங்குதேங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அப்படிதான் பழக்கி கொண்டு வந்துட்டாங்க. உச்சரிப்பு இல்லை என்கிற குறையை சொன்னார்கள். ரொம்ப அழகான அந்த மெசேஜ் பத்தி சொன்னாங்க பாருங்க, உண்மை. என்ன செய்யறேங்கிறத ENNA என்ன அப்படின்னு போடுறோம்ல. மலேசியா போனவங்களுக்கு தெரியும், மலாய் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே தனியா ஒரு மொழி இருக்காது, ஆங்கில வடிவுல தான் மலாய் லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன மலேசியால எல்லாம் ஆங்கிலமாவே இருக்கு, படிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா அவன் மலாய் லாங்குவேஜ் மொழிய ஆங்கிலத்துல எழுதியிருக்கான். ஏன்னா மலாய் மொழிக்கு உயிர் இருக்கிறதே தவிர அது நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உடம்பு இல்லை. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழுக்கு உயிரும் இருக்கிறது, அதை விட 2000 ஆண்டுகால தொடர்ச்சியான உடலும் இருக்கிற போது அந்த உடம்பிலே தமிழை எழுதாமல் எழுதுவதை விட ஒரு என்ன அவமானம் இந்த மண்ணுக்கு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா எனக்கு பயம் இல்லை, ஏன்னா இதை மறுத்து திருச்சாளுடைய அழகே என்ன வினாவை இவர்கள் வைத்தார்களோ. ஏன்னா பட்டிமன்றத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். பட்டிமன்றத்துல நாங்க என்ன பண்ணோம்னா, நீங்க என்னத்தையாவது 10 நிமிஷம் பேசுங்க, நாங்க ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம், அதை பேசிட்டு உட்கார்ந்துரும். ஆனா இது அப்படி அல்ல. இவர்கள் எதை குறை என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை குறை இல்லை நிறை என்று பேசுவது என்பது மிக கடினம். ஆனால் இவர் ரொம்ப ஈஸியா பேசுவார். ஏன்னா இவர் வெளியில் தான் பல் மருத்துவர், மேடையில் சொல் மருத்துவர். இதை எப்படி கையாள வேண்டும் என்பது காவியா அவர்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கைத்தட்டலை வாழ்த்தாக கொடுத்து அவர்களை
பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தமிழ்நாட்டில் காலம் கடந்தும் சரியாக நிச்சயமாக நம் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது தமிழ். அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது இன்றைய தொழில்நுட்பம். முன்னையெல்லாம் களிமண் பலகைகள்ல சித்திர எழுத்துகளா இருந்த நம்ம எழுத்துகள் இன்னைக்கு கல்வெட்டுகள், செப்பேடுகள், பனை ஓலைகள், மூங்கில், துணி, இலைன்னு அச்சுப்பொறி, மின்னஞ்சல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல விசைப்பலகைகள்லயும் நம்ம தமிழ் மொழியில டைப் பண்றோம். இன்னைக்கு நம்ம அரசாங்கம் வந்து பல்வேறு துறைகள்ல பயன்படுத்துற கலை சொற்கள், இந்த டெக்னிக்கல் வார்த்தைகளை எல்லாம் துறை வாரியா 17,000 எழுத்துக்கள் கொண்ட 75 அகராதிகளா வெளியிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வாட்ஸ்அப்னா புலனம், யூடியூப்னா வலை ஒளி, ட்விட்டர்னா கீச்சகம்னு நம்ம கேட்கும் போது ஏதோ கிரேக்கமோ லத்தீனோ போல இருந்தது. ஆனா இப்போ அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வாட்ஸ்அப்னா புலனம்ங்கிறது நிறைய பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேசை கணினி, மடிக்கணினி, திறன்பேசி, எங்கெங்கெல்லாம் என்ன தொழில்நுட்பம், டிஜிட்டல் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவையான வடிவங்களில் மொழி வந்து சேர்ந்திருக்கிறது. படிப்பதற்கு மட்டுமல்ல, பயன்படுத்துவதற்கும். சுதந்திரத்திற்கு பிறகு கூட தாய்மொழியில வந்து துறைசார் எழுத்துகளோ இல்ல புத்தக வடிவமோ பெருசா நமக்கு வந்து உருவாகல, வளரல. ஏன்னா அப்ப நமக்கு ஆங்கிலம் அப்படின்னு ஒரு இணைப்பு மொழி ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது, லிங்க் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்பட்டது. ஆனா இப்போ இங்கிருந்து இன்னும் சில ஆண்டுகள்ல உலகத்துல எல்லாருக்குமே தாய்மொழி அல்லாது ஒரு வேற்று மொழி தேவையே படாது. ஏன்னா இப்போ பாராளுமன்றங்கள் வரைக்கும் நம்ம ரியல் டைம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நிகழ்நேர மொழிபெயர்ப்பிகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வகுப்பறைக்குள்ள வரும், நம்ம வீடுகளுக்குள்ளேயே வரப்போகுது. தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. வார்த்தைகளை நம்ம இழக்கல அப்படிங்கறத விட நமக்கு புதிய நிறைய வார்த்தைகள் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே எங்க ஒரு மொழி வளரும் அப்படின்னா, எந்த இடத்துல வளமான ஒரு நிலவியல் ஜியோகிராபி இருக்கோ அந்த இடத்துல பேசப்படுற மொழி வளரும். அங்கிருந்து மக்கள் இடம் பெயர அந்த மொழி பண்படும். தமிழுக்கு அழகே அந்த பன்முகத்தன்மை தான். ஏன்னா தமிழ்ங்கிறது தமிழ்நாட்டுடைய மொழி மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மாதிரி பல்வேறு புலம்பெயர் சமூகங்கள் பயன்படுத்துற மொழி தமிழ். இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகள், நிறைய சொற்களை இழந்திருக்கோம் அப்படின்னா அதுல பல சொற்கள் வந்து வட்டார வழக்கு சொற்களா இருக்கும். இப்ப எல்லாருமே வட்டார வழக்கு சொற்களை கடைபிடிக்க மாட்டாங்க. இப்ப நகரமயமாதல்ல நம்ம கல்விக்காகவோ வேலைக்காகவோ நகரங்களை நோக்கி பயணிக்கும் போது வட்டார சொற்களை விட்டுட்டு ஒரு பொது தமிழுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது தமிழதான் பயன்படுத்துறோம், ஆனா வட்டார சொற்கள் சில நம்ம விட்டு போயிடுச்சு. அவ்வளவுதானே தவிர தமிழ் அப்படியேதான் இருக்கு. எந்த மொழியுமே தனக்குள்ள மாறுதல்களை ஏத்துக்கலைன்னா அந்த மொழி காலத்துல நிலைச்சு நிற்காது அப்படிங்கிறது மொழி வல்லுநர்களோட கூற்று. தனக்குள்ள மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்ளாத எந்த ஒரு மொழியும் காலத்தால் நிலைத்து நிற்காது. இதுதான் உண்மை. தமிழ் வார்த்தைகளுடைய பயன்பாடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை மட்டும் என்னால மறுக்கவே முடியாது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா வந்து தமிழ் மொழி குறித்த பெருமிதம், தமிழ் வளர்ப்பு முறை குறித்த பெருமிதம் வந்து நம்ம தமிழர்கள் கிட்ட ரொம்ப அதிகரிச்சிருக்கு. முன்னெல்லாம் வந்து வடமொழி பெயர்களை நம்ம தேடி வச்சுட்டு இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ஆகாஷ், யாஷிகா, பிருத்வி போன்ற பெயர்கள்லாம் வந்து நம்ம தேடி வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு லகர உச்சரிப்போட இனிமை நம்ம எல்லாருமே நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் பேசணும் அப்படிங்கறத நினைக்கிறோம். அதனாலதான் கபிலாக்காவே அவங்க பையனுக்கு ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் தான் வச்சிருப்பாங்க, மகிழ் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதாவது சொற்பிறப்பியல். ஒரு சொல்ல கொண்டு அந்த சொல்லோட வேர் சொல்ல கண்டுபிடிச்சு இது மாதிரியான சொல் வேற எந்த மொழியிலையாவது இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதன் மூலமா இந்த சொற்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணி அரசாங்கமே கருவூல சொற்களா வருடம் நம்ம அரசு அலுவலகங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது அரசு அலுவலகங்கள்ல இருந்து வெகு சீக்கிரமா மக்களோட புழக்கத்துக்கு வந்துடும். தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி, திருநங்கை, கைம்பெண் போன்ற சொற்களை எல்லாம் முதல்ல அரசு அலுவலகங்களுக்கு தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப சீக்கிரமாவே மக்களோட பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. இப்பெல்லாம் நமக்கு மாற்றுத்திறனாளிங்கிற சொல்லுக்கு முன்னாடி என்ன சொல் பயன்படுத்தணுங்கிறதே நம்ம நினைவுல இல்ல. பிற்பட்டோர் அப்படிங்கிற சொல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு மாத்தினதும் கலைஞர் தான். அவர் அளவுக்கு ஒரு சொல்லுடைய அந்த வீரியத்தை வந்து உணர்த்தியதும் யாருமே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உச்சரிப்புல நிறைய பேர் ரொம்ப பிழை செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இங்க வாதத்துக்கான இடமே இல்ல. ஏன்னா உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் லிங்குவிஸ்டிக்
எபிலிட்டியை பொறுத்தது, அதாவது அவனுடைய திறன் சார்ந்த விஷயம் பொறுத்தது. 100ல ஒருத்தங்க உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை. இதை வந்து மெடிக்கல் டேர்ம்ல லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக மொழி மேல இங்க எந்த தவறுமே இல்லை. மொழி காலம் கடந்து சரியாகத்தான் தமிழர்கள் கையில வந்து சேர்ந்திருக்கே தவிர சில பேரால உச்சரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தமிழ்லயே பிழை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில குழந்தைங்களுக்கு வந்து தகரம் வராது, ரகர வரிசை வராது, ககர வரிசை வராது. காலப்போக்குல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி அவங்க அதை பழகிக்குவாங்க. முடிவா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ் என்கிற இந்த மொழிக்குள்ள நிறைய மொழிகளோட கலப்புகள் குறியீடுகள் எல்லாமே வந்தாலும் தமிழ் தன்னைத்தானே வார்த்து எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டேதான் இருக்கிறது. அதனால நம்மளும் நம்ம மொழிய ரொம்ப தைரியமா ரொம்ப வீரியத்தோட ரொம்ப பெருமிதத்தோட எல்லா இடத்துலயும் பேசுவோம். உலகத்துல எல்லா இடத்துலயும் மன்னர்களோட வாழ்க்கைய பத்தி அதிகமா பிரஸ்தாபம் பண்ண இடத்துல மக்களோட வாழ்வியல பேசின காப்பியத்துக்கு சொந்தக்காரங்க நாம. அப்படிப்பட்ட தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நிச்சயமா தமிழ் போய் சேரலாம் போகுது. முன்ன விட மென்பொருள் நிறுவனங்கள், இந்த ஐடி செக்டர்ஸ் இல்ல வந்து பேங்கிங் வங்கிகள்ல எல்லாம் முன்ன விட பெரும்பாலும் தமிழினுடைய புழக்கம் ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சலனமா வந்து ஐடி செக்டார் அப்படின்னாலே ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்கே கலந்துரையாடல்கள் எல்லாமே இப்ப தமிழ்ல அதிகமா அதிகரிச்சிருச்சு. தமிழுடைய மார்க்கெட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேலை வாய்ப்பும் இங்க அதிகமா தான் இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசனோட ஒரு கூற்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பாய், அதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாய் எழுக நன்றே. நன்றி, வணக்கம்.